இந்த நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 19ஆம் திருநாள். உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி. ரொம்ப முக்கியமானது. காலை 9:43 வரைக்குமே பிரதமை திதி, அதுக்கப்புறம் த்விதியை திதி. இந்த த்விதியை திதி அன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது சூப்பராக இருக்கும். நான் சொல்லும் பொழுது எப்போவுமே அதான் சொல்லுவேன். இன்றைய நாள் இந்த மாதிரி நிறைய சக்ஸஸை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மகர ராசி அல்லது மகர லக்னம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பனங்கள் கண்டு வாயில போட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும். உங்கள் அப்பாவை பார்ப்பீங்க, உங்கள் அப்பா கிட்டேருந்து வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். மூத்த பையனுக்கு நல்ல காரியங்கள் நிறையா நடக்கும். உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள் கூட வரும். அதுவும் இன்றைய நாள் பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சலுகை உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் மேல் அதிகாரிகள் மூலியமாக நடக்கும். எல்லாருமே உங்களுக்கு நட்புங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. சிவனை மனசார வணங்குங்க. ஓம் நம சிவாயா அப்படின்னு ருத்ரா ஜபம் பண்ணுங்க. நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டரும் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடன் ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கும் பொழுது அது 100% சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் யாரையுமே புண்படுத்தி பேசணும்னு பிளான் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால நான் சூக்காக சொல்லணும்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் பளிச்சுன்னு ஓப்பனாக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு விரும்புவீங்க. சூரியனுங்கிறது ஆளுமை சக்தி, அதிகார தோரணை மிக்க ஒரு கிரகம். இந்த நாள் என்னென்னா உங்கள் பிளானிங், அதுவும் உங்கள் வீட்டில் மாத்ருகாரகன் அம்மாவுடைய சைட்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் அட்வைஸாக வரும். அந்த அட்வைஸ் கரெக்டாக எடுத்து நடந்தீங்கன்னா போகிறோம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பெண்கள் தயவுசெய்து இதை கேளுங்க. வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் மாமனாருடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். சில பேருக்கு உங்கள் ஆஃபீஸில் பாஸ் உங்கள் நட்பாக மாறிடுவார். நீ சொல்லுப்பா, நான் பண்ணிடுறேன்ப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கீழிறங்கி அவருடைய நிலையை விட்டு கீழிறங்கி பேசுவார். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா விமர்சனம் செய்கிறதுல கில்லாடியாக இருப்பாங்க. அதில் மிதுனத்தில் பிறந்தவங்க விமர்சனத்துக்கே உரிய ஒரு ராசினா அது மிதுனம் தான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் கடுமையான விமர்சனங்களாகும். அது என்னென்னா மற்றவங்கள கரெக்ட், அந்த விமர்சனம் கரெக்டுன்னு மற்றவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு யாரெல்லாம் டென்டிஸ்டாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் மருத்துவர்களாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் சைக்காலஜிஸ்டாக இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா லக்னத்தில் புதன் உட்காந்துருக்கனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங்கில் கில்லாடினீங்க. சமயோஜித புத்தி, தேவையான இடத்துல எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது, எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாது, எதுவுமே நீங்கள் சொல்லி கொடுத்து உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. தானாக வரும். நம்ம முத்து படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய டைலாக் மாதிரி தான். அதெல்லாம் உங்களுக்கு தானாமே வரக்கூடிய வாய்ப்புகள். 2ஆம் இடத்துல ரொம்ப முக்கியமான சந்திரனும் சூரியனும் இணைந்திருக்கிறது. வளர்பிறை சந்திரன் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்? துட்டு வரும். சந்திரன் சூரியன் சேரும் பொழுது, சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வரவேண்டிய பாக்கிகள் மூலியமாக பணம் வரும். பாஸ் கிட்டேருந்து வர வேண்டிய அலவன்ஸ்லாம் கீழே வரும். உங்கள் பெரியவங்க கிட்டேருந்து வர வேண்டிய பணம் வரும். ஸோ பேசிக்கலாக இன்றைய நாள் பலவிதமான வேதனைகள், பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே பட்டை கலப்போம். அதனால் கடகத்துக்கு யோகமான நாளாக இருக்கப்படுது. அதுவும் பெண்கள்லாம் வா பிரம்மாண்டமான நாள். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அத்தனையும் கரெக்டாக முடிச்சிருந்தீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதித்யன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களை சிம்மத்தில் பிறந்தவர்கள் அத்துணை பேருமே இன்றைய நாள் நீங்கள் ராஜா தான். ஏன்னா லக்னத்திலேயே சூரியன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீட்டில் அப்பாவாக இருந்தாலும் சரி, மூத்த பையனாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட நீங்கள் பேசினாலும் அவங்க உங்களுக்கு அடிமை. அதனால் ஒரு விஷயத்தை போய் நீங்கள் செயல்படுத்தணும்னா கண்டிப்பாக நடக்கும். தன்னிகரற்ற தலைவனாக, வீட்டு தலைவன்லேருந்து நாட்டு தலைவன் வரைக்கும் நீங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கப்படுது. அதனால் பல காரியத்தை ஈஸியாக நீங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒரு பியூனாக கூட இருக்கலாம்.
ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பாஸே கேட்பார். அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கப்படுறது. அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அப்பா அம்மாவை காலில் விழுந்து வணங்கிட்டு போங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியாக நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் உத்திரம், அதுவும் சூரியன் நட்சத்திரம். கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா பொதுவாகவே சூரியனுங்கிறது ஆத்மகாரகன். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியும்னா ஆத்மாவுக்கு பலம் வேணுமாம். தட்ஸ் கால் கான்ஃபிடன்ஸ். கன்னி ராசிக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் இருக்கானா இல்லை. ஏன்னா வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் எதிராக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் காட்டுது. இல்லைன்னா நீங்கள் ஒரு வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ கொஞ்சம் பிரிகிற மாதிரி, இடத்த விட்டு தூரம் போகிற மாதிரி, வெளியூர் போகிற மாதிரி, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஓடின்னு இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கும். கரெக்டான ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கங்க. குழந்தைகளுக்கு கால்சியம் நிறைய கொடுங்க. அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிறது. அது சூரியனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறது. பல பேருக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும். வாழ்க்கை துணை அமையக்கூடிய பிராப்தம். பெரியவர்கள் மூலியமா ஒரு சொத்து, பெரியவர்கள் மூலியமா பெரிய ஒரு லாபம், எதிர்பாராததான பிராப்தம், பல பேருக்கு கிஃப்ட், இதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதை நீங்கள் பிடிச்சுக்கணும், அவ்வளோதான். அதை பிடிச்சிட்டிங்கன்னா போகிறோம் பல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ருத்ர ஜபம் பண்ணுங்க. நமக்கம் சமக்கம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்கும் பொழுதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மைங்கிறது இன்றைய நாள் இருக்கவே இருக்காது. எல்லாத்துலேயுமே நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் கையில் தான் கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் தான் லீடர் அப்படின்னு அடுத்த ஒரு மாதத்துக்கு செம பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்க. அதை முடிப்பீங்க. அதே மாதிரி யாருனாலையும் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு விஷயத்த கூட இன்றைய நாள் உங்கள் கிட்ட கொடுக்கும் பொழுது சர்வசாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். அர்த்த திரிகோணம் முழுக்க முழுக்க பணத்தையும் செல்வாக்கையும் தைரியத்தையும் கட்டுப்பாடையும் கொடுக்கக்கூடிய ஒரு திரிகோணம். அதை உங்களுக்கு செயல்படுத்துகிறார். அதனால் இன்றைய நாள் நிறைய பேருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அலுவலகத்தில் நீங்கள் ஸ்டாராக மாறக்கூடிய வாய்ப்புகள். ரிச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு நபருமே அற்புதமான வாய்ப்புகள். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, சின்ன வேலையாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் தான் நம்பர் 1 வர போகிறீங்க. சூப்பரான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம், சங்கல்பம், அப்பாவுடைய ஒத்துழைப்பு, பசங்களுடைய ஒத்துழைப்பு, மனசுக்கு பிடித்த வரன் கிடைப்பது, உடம்பு ஆரோக்கியம் நன்னா செட் ஆகிறது. 10 பேருக்கு தெரியலைன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது, சமூக சேவை செய்யக்கூடிய நாள், இதெல்லாமே இந்த நாள் நடக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி நடக்குது. ஆனால் இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். தேவையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறுவீர்கள். அத்தனை பேருக்கும் நீங்கள் இந்த நாள் ஒத்தாசை செய்யக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அப்பா அம்மாவை சாட்சாத் காலில் விழுந்து வணங்குங்க. உங்கள் அப்பாவை வணங்குங்க, பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலைகளில் அக்கறை தேவை. முதுகு தண்டுவடம், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதுக்கும் உங்கள் பாஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவ்வளோ ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய நிலைமைகளில் அடுத்த ஒரு மாதத்துக்கு உங்கள் பாஸ், உங்கள் மூத்தவங்க, உங்கள் மூத்த பையன், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்லேருந்து நீங்கள் கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்குள்ளேயும் போகாதீங்க. நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள், கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ஆக்சுவலாக சொன்னால் இன்றைய நாள் சூப்பர்னு சொல்ல முடியாது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 50% தான் ரிசல்ட். ஏன்னா நல்ல விஷயங்கள் கைக்கு வந்தாலும் அதை தட்டி விடுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இல்லை தடை கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா வர வேண்டிய விஷயமே தாமதமாக நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணைக்கும் இன்றைய நாள் மாணிக் பாஷாவுக்கும் மார்க் ஆந்தனிக்கும் இருக்கக்கூடிய ஒரு போர் மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப கோவப்படாதீங்க. சில இடங்களில் கண்டிப்பாக தப்பு உங்கள் பக்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. முக்கியமான வழிபாடுகளில் ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கதி சரணாகதி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான்.
ஸோ கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும் பொழுது சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது இந்த காலகட்டங்களில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஃபுல் பிஸியாக இருப்பீங்க. வேலை 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 வேலைன்னு பயங்கர வேலையில் இருப்பீங்க. யார் உங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க உங்ககிட்ட கண்டிப்பாக அடிமையாகவே தீரணும். ஏன்னா லக்னத்தில் ராகு, 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது கவர்மெண்ட் வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணையை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. மெதுவாக சில விஷயங்கள் செய்யும் பொழுது, பொறுமையாக செய்யும் பொழுது புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் சிம்மம், 2வது தனுசு, 3வது மேஷம். பணவரவு திருப்தியான விஷயங்கள் நிறைய யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் கடகம், 2வது விருச்சிகம், 3வது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கட்டும். சத்தியமாக எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.